வீட்டில் ஒரு தகப்பனுக்கு மகனாக பிறப்பதாலேயே அவனுக்கு உயர்ந்த பதவி கிடைத்து விடும் என்றால் இது ஜனநாயகமா இல்ல சனாதனமா? சனாதனம் சனாதனம் எதிர்ப்பு, சனாதனத்தை ஒழிக்கிறோம் என்று பேசித் திரிகிற பெருமக்களே, பிறப்பினாலே ஒருவனுக்கு உயர்ந்த பதவி கிடைத்து விடும் என்றால் அதுதான் சனாதனம், அதுதான் மன்னராட்சி. எங்கே மாண்புமிக்க ஜனநாயகம்? எங்கே மக்களாட்சி? கருணாநிதி மகன் என்பதை தாண்டி ஐயா ஸ்டாலினுக்கு இந்த மண்ணை ஆளுகிற தகுதி ஒன்று சொல்லுங்கள். அவருடைய மகன் என்பதை தாண்டி துணை முதல்வராகவோ மந்திரியாகவோ தம்பி உதயநிதிக்கு ஒரு தகுதி சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். உங்கள் மகன் சீமானுக்கு இல்லாத தகுதி அவர்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லுங்கள். கருணாநிதிக்கு மகனா பிறந்தால்தான் பதவி கிடைக்கும் என்றால் இது மாறி ஒரு கொடுமை. இதை ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு, சனாதனத்துக்கு அவர்கள் எதிரானவர்கள் என்றால் எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள்? எப்படி எப்படி? இந்திரா காந்தி மகன் என்பதற்காக ராஜீவ் காந்திக்கு பதவி, ராஜீவ் காந்தியின் மகன் என்பதற்காக மனைவி என்பதற்காக சோனியா காந்திக்கு பதவி, ராஜீவ் காந்தி சோனியா காந்தி மகன் என்பதற்காக பிரியங்கா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பதவி. இது என்னது? என்னது இது? இவர்தான் மக்களாட்சியின் காவலர்கள், மாண்புமிக்க மக்களாட்சியின் மகத்தான தலைவர்கள். கேவலம். பிஜேபி வரக்கூடாது, சரி. காங்கிரஸ் வரலாமா? பிஜேபியை எதிர்க்கிறதில் எப்படி காங்கிரஸ் அயோக்கியத்தனத்தை, அயோக்கிய காங்கிரஸை நீ புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த இந்தியாவை 60 ஆண்டுகளாக ஆண்டவன் எவன்? இந்த நாடு இவ்வளவு வறுமை ஏழ்மையில் சிக்கித் தவிக்க காரணம் என்ன? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? சரக்கு மற்றும் சேவை வரியை. நீட்டை திணித்தவன் யார்? என்ஐஏ என்ஆர்சி ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது யார்? செயல்படுத்துறது பிஜேபி. கொண்டு வந்தது யார்? அமித்ஷா பேசுகிறாரே, உள்துறை அமைச்சர், இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் தான் என்று பாராளுமன்றத்தில் பேசியது இருக்கா இல்லையா? என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஒரு ஆழ்த்தூக்கி சட்டத்தை எதற்காக கொண்டு வந்தீர்கள்? பாபர் மசீதை இடித்தவன் பிஜேபி, இடிக்க அனுமதித்தவன் எவன்? காங்கிரஸ். காங்கிரஸ். உங்கள் மகன் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட போனால் 3 கிலோமீட்டருக்கு அங்க தடுப்பானை நிறுத்தி இங்க போராடிட்டு போன்றான். இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட போனால் 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பானை போட்டு டிவைடரை போட்டு இங்க பேசிட்டு போன்றான், பேரிகார்டை போட்டு. ஆனால் கரசகை நடத்தி இவ்வளவு தூரம் வரவேன் இந்த பாபர் மசீதை இடிப்பான்னு கணிக்காம என்ன புடிங்கிட்டு இருந்த? உன் உளவுத்துறை, காவல்துறை, ஒரு ராணுவம் என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? உன்னுடைய என்ன பண்ணுச்சு? இடிப்பான்னு தெரியுமா தெரியாதா? ஏறி கோபுர உச்சியில் போய் இடிக்கிற வரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நரசிம்மராவ் காங்கிரஸ் தானே ஆட்சி. குத்தி கொலை பண்றவனை விட குத்துறதுக்கு வசதியா பிடிச்சுக்கலாம் பாடுறா, அவன் தான்டா பெருத்த அயோக்கிய பையன். இடிச்சவன் பாரதிய ஜனதா, இடிக்க அனுமதித்தவன் காங்கிரஸ். தலைநகரா பிரிக்கிறேன் உன் மகன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். நான் சொல்லும்போது சிரிச்சா? உங்க ஐயா ஸ்டாலின், நம்ம ஐயா தலைநகர் தலை அதை எடுத்துட்டாப்ல. 5 நகரங்களை உருவாக்கணும். அதான் நான் சொல்றேன், உன் மகன் தலைநகரம் எதுக்கு? நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பரவலாக்கணும்னு நினைக்கிறேன். சென்னையில கிடைக்கிறது என் மக்களுக்கு எல்லா இடத்திலையும் கிடைக்கணும். அப்ப திருச்சி, அப்ப மதுரை, அப்ப கோயம்புத்தூர், அப்ப கன்னியாகுமரி, சென்னை 5 தலைநகரம். என் அன்பு பெற்றோர்களுக்கு என் உடன்பிறந்தால் புரியும்படியா சொல்றேன். ஒரு இடத்துல கருப்பட்டியை வச்சிடுறேன், மொத்த எறும்பு ஒன்னா குவியும். 5 நொறுக்கி வச்சிருக்கேன், அங்கங்க கிடைக்கிற இடத்துல கருப்பட்டி கிடைச்சிடும். இப்ப நான் செய்றேன், எல்லாத்தையும் வாழ்விடத்திலே கொண்டாந்து வச்சிடுறேன். இப்ப அரசாங்க வேலை குன்னத்திலே கொடுத்துறேன். எப்படி கொடுப்ப? 2000-3000 ஏக்கர்ல கரும்புல இருந்து சக்கரை தயாரிக்க தொழிற்சாலை, எத்தனால் பெட்ரோல் தயாரிக்க தொழிற்சாலை, சாப்பிடுற தட்டு, தாள், எழுதி படிக்கிற தாள், மரத்தை வெட்டி வெட்டி தாள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். இனி மரத்தை தொட்டா கையை 2ஆ வெட்டி தூர போட்டுருவேன். மரம் இல்ல, என் உயிர், மண்ணின் வரம், அது தொடக்கூடாது. மரம் என் மழை, என் காற்று, என் நிலத்தின் வளம், அது தொடக்கூடாது.